போங்கடா பைக் எடுத்துக்கிட்டு ஏன்டா இங்க போட்டு கொள்றீங்க போங்க. இந்த படம் சூப்பரா இருக்கு. இது எங்க ஆத்தா பத்தி எடுத்திருக்காங்க. இது எல்லாமே உண்மைதான். அந்த ஆஸ்பத்திரியில போனது மட்டும் உண்மை கிடையாது. இந்த வருவாங்க மேல படம் பார்த்துட்டு இன்னைக்குதான் அவங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு வருவாங்க. சண்டைக்கு பம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்தா விட மாட்டேன். கண் கலங்க விடாம எப்படி இருப்பான். எல்லாருமே எங்க அப்பத்தா பார்த்த மாதிரியே இருக்கு. எல்லாமே என்ன செய்யுது, எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே இப்படிதான் இருந்தாங்க. சொத்துக்காண்டி அடிச்சு புடிச்சு ஆளை கொல்லணும் வைக்கணும் பல வேலைதான் யோசிச்சிருக்காங்க. அது எல்லார் வாழ்க்கையும் நடக்கிறது தானே. சொத்துக்காண்டி நம்ம அம்மா துண்டு தான் 12 சென்ட் தான் இருக்கு, அதுக்கு அடிச்சு காலி வேணும் சொத்துக்காண்டி ஆசைப்பட்டு அவளை பஞ்சாயத்து பண்றாங்க. எதுக்கு? படம் சூப்பரா இருக்கு. எங்க வாழ்க்கையில் நடந்த கதை அப்படியே இருக்கு. என் கதை தான்ப்பா. உங்க பேரு? பவன்தாய். எங்க வீட்டுக்காரர் பேரு வேல்சாமி. படம் எப்படி இருந்துச்சு? உங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சா? எவ்வளவு கஷ்டப்பட்டு போட சொன்னோம் அதே பூரா நீங்க அப்படியே காமிச்சாங்க. நீங்க பார்த்தது உங்களை பார்த்த மாதிரி இருந்துச்சா? உட்காந்து பண்ணிட்டே எடுத்தாங்க. ராதி அச்சல இருக்குல்ல, 4 தீல ஏற்றில நான் போட்டு தெரியுதா இந்த பச்சையெல்லாம் இருக்கும். படம் எடுத்தவரு என்ன பேர்? சிவா. சிவா வந்து வீட்டுல வந்து எடுத்தாப்புல. உங்கள்ட்ட வந்து கதை கேட்டாரா? ஆம்பா, நான் பார்த்தது எல்லாம் சொன்னேன். இதுல வந்து எது உங்க கதையில மாறி இருக்காது? ஒன்னும் மாறல. அது மட்டும் போனதே கிடையாது. ஆஸ்பத்திரிக்கு மட்டும் போனதே கிடையாது. மத்தபடி எல்லாமே அதேதான். உங்க கதையை தான் எடுத்திருக்காங்க. 7 ஆம்பளை ஒரு பொம்பளை. எனக்கு பிள்ளை உச்சி பேரம் பேச்சு 60 பேர் இருக்காங்க. 60 பேர் இருக்காங்க. 7 ஆம்பளை ஒரு பொம்பளை. எந்த ஏரியா நீங்க? செல்லூர். செல்லூர் தானா? செல்லூர் தான். என் பேர் பேச்சு வேற மக்கா வராங்க. எத்தனை பசங்க? 7 பசங்க. 7 மகன். 3 காமிச்சிருக்காங்க. 7 பேர் மொத்தம். மொத்தம் 7 பேர். அது பேர் ஒரு 6 மணி நேரம் படம் ஆயிருக்கும். ஆமா, கூட போயிரும். எத்தனை வயசு? 83. சந்தோஷமா இருக்கா படம் பார்த்துட்டு? நல்லா இருக்குப்பா. எடுத்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி. ஆமா, ஆர்ப்பாட்டமா இருக்குல்ல, படம் நல்லா இருக்கு. நீங்க உங்க மருமக இவங்க எல்லாம் வந்து ஃப்ரீடமா அதாவது சுதந்திரமா வளர்க்குறீங்க, வளர்த்த மாதிரி ஏதாவது வேற பைத்தில இருந்து தகை செஞ்சு ஓட்டு கல்யாணம் வீட்டுல வந்து அம்மாவுக்கு பிள்ளைய பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்ல விரும்புறீங்களா? என் மக்கா பாப்பேன். இல்ல மத்தவங்க பேரம்பேச்சில இருந்து அவங்க பின்னால வரும். பின்னால வந்துருமியா. இப்ப நீ உங்க அம்மா உங்க அப்பாவை எப்படி பாக்குறியா, பின்னால உனக்கு வரும் இல்லையா? சத்தம்லாம் கடவுள் பாத்துக்கிடுவாரு. அது ஏன் கதையே எப்படி அழுவே இங்கிட்டு வயிறாக்கி மத்தே பொழுத்தே அவர் விட்டு போயிட்டாரு. 40 வயசுல 8 பிள்ளைய விட்டு. 40 வருஷமா நீங்க உங்க சொந்த எல்லாம் ஒவ்வொருகளை நான் ஓட்டு கட்டி கொடுத்தேன். பேர பேச்சு பூரா பிள்ளைகளை பூரா நல்லா சம்பாச்சு. ஆனக்கல்ல பரமேஸ்வரி ஹோட்டலு நல்லா இருக்கு. இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பரா எடுத்திருக்காங்க. படத்துல நிறைய மெசேஜ் சொல்றாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. வந்து கண்டிப்பா எல்லாருமே பார்த்தே ஆகணும். ஒரு பெத்தவங்களை எப்படி பாத்துக்கணும்னு ஒரு மகனுக்கு நல்ல ஒரு இதா சொல்லியிருக்காங்க. வயசான காலத்துல அவங்கள பின்னாடி கஷ்டப்படுறோம், நம்ம கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னா பெத்தவங்களை விட்டுறக்கூடாது. அவங்க என்னதான் ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலும் அவங்களையும் பாத்துக்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. நல்ல டைரக்டர், உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. என்கேஜிங்காக வச்சுருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியோடு நல்லா பார்க்கலாம். ஒரு உமன் வந்து எப்படிலாம் இருக்கணுன்றதை வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக பாருங்க எல்லாரும். அப்ப உங்களை வச்சுதான் நீங்க பேச வச்சுதான் அந்த ராஜா கேரக்டர் டிசைன் பண்ணிருக்காங்க. பக்காவா என் பேரு கூட சொல்லியிருக்கேன். விவேக்
ஏதாவது டைலாக் சொல்லுங்க. என்ன dialogue? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதாவது வைகிறது வைதிக இல்ல. செல்லமா வைங்க வருது. வைங்க எங்க அம்மா திட்டுங்க ஏதாவது. எங்க அம்மா திட்டுங்க அது திட்டுன மாதிரி ஒரு திட்டு. வேணாம்ப்பா. சும்மா திட்டுங்க. எப்படி திட்ட எப்படி திட்டுவீங்க? தெரியாது. சும்மா எங்களை திட்டுங்க. திட்டு விடுங்க. ஒரு மைக் எடுத்துட்டு போங்கடா. போங்கடா பைக் எடுத்துக்கிட்டு ஏன்டா இங்க போட்டு கொள்றீங்க போங்க. காமெடி என்னன்னு வயிறு. வேற யாரும் பேசுங்க ஃபேமிலில. எங்க ஆத்தி அவங்க வாங்க. அம்மா கேரக்டர் நடிச்சிருக்காங்களா சுருளி, அவங்க மக ரெண்டாவது. அவங்க கேரக்டர் சேர்த்து அவங்க நாங்க மொத்தம் 3 பேரு, அண்ணே அக்கா நான். அந்த சின்ன பிள்ளை தான் நீங்க. இல்ல இல்ல அண்ணே அந்த கேரக்டர் இருக்கு. மக பிள்ளை ஒரு பிள்ளை காமிப்பாங்கல்ல. அது மயம் பிள்ளை தான், சின்ன பிள்ளை. நாங்க அம்மாச்சி இவங்க. உங்க ஃபேமிலி கதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு, அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு. ஆத்தா அந்த அளவுக்கு பவரா இருக்கும் முன்னாடில இருந்தே. இப்பதான் கொஞ்சம் வயசாயிருச்சு. முன்னாடி எவ்வளவுதான் இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்கும். கேரக்டர் ராதிகா மேம் எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்கும். வசூல் பண்றது இன்னுமே அந்த இது இருக்கு. வசூல் பண்றது ஆமா, இன்னும் அந்த தெருவுக்குள்ள போய் வசூலுக்கு வர்றது, வசூலுக்கு போறது, எல்லாமே கிளத்தோப்புக்குள்ள போய் வசூலுக்கு பண்றது எல்லாமே இன்னும் அப்படியே தான் இருக்கு. பெருமையா இருக்கு. பவுன்தாயி தெத்தின்றது அண்ணன் ஒய்ஃப் நல்லா இருந்துச்சு. அதாவது எங்க அத்தையை பார்த்ததுல அவங்களோட சொல்லுவாங்க அப்பாவியா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. இதுல வந்துட்டு அப்படியே இருக்கு. எங்க அத்தையை எப்படி பாக்குறோமோ அது வந்து இதுல சுருளியா இருக்குனால எல்லாம் சுருளின்னு பேர் வச்சிருக்காங்க. பரமேஸ்வரி அவங்க பேரு. அவங்க வந்து அப்படியே ரியலா பாக்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப வரைக்கும் அவங்க வந்துட்டு பேரையும் பேத்தி மைங்களுக்குள்ள காசு எப்பயுமே கொடுத்துட்டு இருக்காங்க. மொத்தம் 7 பேரு. ஆம்பளை பையன் மக ஒரு ஆளு. பேரையும் பேத்தி எங்க ஃபேமிலியே ஒரு தலைமுறையா ரொம்ப பெரிய தலைமுறை மாதிரி தான் இருக்கும். வரிசை அடுத்தடுத்து இருக்கு. அவங்க கொல்லி பேத்தியே பார்த்தாச்சு. அவங்க நல்லா இருக்கு. ரியாலிட்டியா தான் இருக்கு, அப்படியே இருக்கு. ஆத்தா கேரக்டர் ஆத்தா எப்படி இருக்குமோ அதேதான் எல்லாமே. அதேதான் எங்க ஆத்தாவே நாங்க திரும்ப ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருக்கு. இந்த ஆத்தா சொல்லி தெளிவா இருக்கு, நல்லா சூட்டாவும் இருக்கு. இப்போ உள்ள இளைஞர்களுக்கு என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? எல்லாத்துக்கும் பிடிக்கும். இப்போ உள்ள சின்ன பசங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க கருத்து இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படி இருங்க. தாய் அப்படம் பார்க்கணும். தாய் தாப்பன பார்க்கணும். அடுத்து சம்பாதிக்கணும். நல்லா சம்பாதிச்சா வர முடியும். வீட்டு போய் கூட குடிக்கிறாதப்பா. 40 வயதுக்கு கூட இருக்க முடியாது. அவங்க குடிக்கிற ஆளுக்கு என்ன சொல்ல வேண்டும்? குடியாத குடிக்காம இருக்க போறாங்க. எப்படி இருந்தா படம்? நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. சமயம் மிரட்டி விட்டாங்க. நல்லா இருக்கு. சூப்பரா நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆடிங்க சூப்பரா இருக்கு. ராதிகா நல்லா நடிச்சிருக்காங்க. பெண்களுக்கு நல்ல ஒரு சுதந்திரம் கிடைக்கனால மெசேஜ் சோசியல் மீடியா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம் பார்க்க. நல்லா இருக்கு. நல்ல படம். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர் படம். செம்ம நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல கான்செப்ட் தான். இப்ப ட்ரெண்டியான உள்ள கான்செப்ட் தான். நல்லா பெண்கள்லாம் பார்க்க வேண்டிய படமா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. மதுரை உசிலம்பட்டி கதை. அந்த நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. யாரு ஆக்ட் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு படம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. பெண்கள் வந்து நல்ல ஒரு வருமானத்தை எடுக்கணும், ஆண்களை நம்பக்கூடாது, எதிர்காலத்துக்கு சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் பெண்ணோட மதிப்பு கூடிய கூடுற மாதிரி பெண்ணின் மதிப்பு கூடியதான் செய்யுது. ராதிகாவோட கேரக்டர் அப்படி இருக்கு. மருமகளுக்கு ஒரு சொல்லி தர்றாங்க. இந்த மாதிரி பாட்டி பாத்திருக்கீங்களா? உங்க ரிலேஷன்ல இல்ல பார்த்தது இல்ல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்குண்ணே. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து பாருங்க. கண்டிப்பா பாருங்க. ட்விஸ்ட் இருக்குது. எல்லாம் கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் படத்தை பாருங்க. இது OTT-ல பார்க்காதீங்க. கருத்து நான் அது சொல்ல விரும்பல. நீங்க வந்து எல்லாரும் படத்தை பார்க்க சொல்லுங்க. எல்லாருமே வாங்க. வயசானவங்க எதிர்ப்பு நார்மலா தானே வந்தோம். ஆனா நாங்க ரொம்ப
எப்படி சொல்றது, அழுதுட்டோம், எல்லாமே இருந்துச்சுண்ணே. இப்போ முக்கியமா லேடிஸ் எல்லாருமே வந்து பாருங்க. எல்லாருமே லேடிஸ் வயசானவங்க எல்லாருமே வந்து பாருங்க. பார்த்துட்டு நீங்க ரிவ்யூ கொடுங்க. எதுலயும் படத்துல ஓடிடில எதுலயும் பார்க்க, தேட்டருக்கு வாங்க எல்லாரும், அது பெஸ்ட். என்ன கருத்து? இல்ல அது சஸ்பென்ஸ், நீங்க போய் பாருங்க, அது சொன்னா இதாயிரும். சரி ஓகே. சூப்பராக இருக்கும், பார்க்கலாம், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். என்ன கருத்து படத்தை? பிள்ளை நல்லபடியாக வளர்க்கணும். ஆத்தா நல்லா வளர்ந்தா பொன்னாடி பிள்ளை நல்லா இருந்தாக்க பிள்ளைகள் நல்லா வளர்க்க முடியும், இன்னும் வளர்க்க முடியாது. ஏன் நல்லா கருத்தாங்க, நல்லா இருக்கு. குடும்ப படமா இருக்கு, நல்லா இருக்கு. பொம்பளை ஆளுக்கு எல்லாம் ஒரு அறிவுரை கொடுக்குற மாதிரி இருக்கு. பெண்களுக்கு கதையா குடும்ப கதை மாதிரி இருக்கு. காமெடி நல்லா இருக்கு, எமோஷனல் இல்ல நல்லா போகுது. குடும்ப கதையா நல்லா இருக்கு. என்ன கருத்து? இப்ப ஃபேமிலியா பார்த்தோம்னா என்ன புரிஞ்சுக்குவாங்க, என்ன கருத்து சொல்ல வராங்க? ஒரு வீட்லயும் நடக்கிற குடும்ப கதை தான். பாட்டி அந்த நல்ல ஒரு சென்டிமெண்டா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. பெரியவங்களா பாத்துக்கலாம் அந்த மாதிரி ஏதோ இருக்கு. ஆமா, அந்த மாதிரி தான். பெரியவங்களை நல்லா பாத்துக்கிறணும். ஆல்ரெடி வந்துட்டு சொன்னாங்க, ரிவ்யூஸ் வந்து பார்த்ததுல வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்துட்டு ராதிகாவோட ஆக்டிங் பர்ஃபெக்டாக இருந்தது. ப்ளஸ் யாரோட ஆக்டிங்குமே குறை சொல்ல முடியாது, எல்லாமே வந்துட்டு நல்லா, எல்லாம் அவங்களோட இது வந்து நல்லா பெஸ்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. ஆமாம், காமெடி இருந்துச்சு, நல்லாவே காமெடி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ரொம்ப குவிக்காக முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. லேடிஸ் வந்துட்டு எப்படி சென்டிமெண்ட்டுன்ற விட ஒரு மெசேஜ் வந்துட்டு நல்லா சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, லேடிஸ் வந்துட்டு அதாவது மென்னை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காம இண்டிவிஜுவலாக வந்துட்டு யோசிச்சு அவங்களோட ஏர்னிங்ஸை வந்துட்டு நல்லா சேவ் பண்ணி அப்படின்ற மாதிரி அது மெயினான மெசேஜாக இருக்குது. ஸோ இந்த இது ப்ளஸ் ஒரு நகைக்காண்டி வந்துட்டு இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்துட்டு அதாவது வயசானவங்கள நகைன்னு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த சீக்வென்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ரியாலிட்டியும் இருந்துச்சு, ப்ளஸ் ஒரு மெசேஜும் கன்வே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ராதிகா நல்லா, ஆமா கிடைக்கலாம், நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட இதை வந்துட்டு யதார்த்தமா நம்ம மதுரை சைடை நிறைய காமிச்சிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்கு எல்லாமே. படம் சூப்பரா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சுமா படத்துல? ராதிகா கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு. மெசேஜ் இருக்கா படத்துல? குடும்ப சம்பந்தம் இப்ப அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்கிறதே அங்க இருக்கு. ஆமா, இந்த வயசு 60 வயசுக்கு உள்ளது இருக்கு. எந்த இப்போ ஆம்பளை பிள்ளைனாலும் பொம்பளை பிள்ளைனாலும் நம்ம கையில இருக்கணும், சேர்த்து வச்சிருக்கணும். ஆமா ஆமா ஆமா, ரொம்ப முக்கியமான மெசேஜ். ரொம்ப சென்டிமெண்ட். ராதிகா பசங்க என்னதானே காசு இருந்தா தானே பாக்குறாங்க, நம்ம கையில காசு இருக்கணும், பாப்பாங்க. ஆமா, அது பாக்குறாங்க. இப்ப எங்க பிள்ளைலாம் நல்லா பாக்குறாங்க. இருந்தாலும் நம்ம கையில இருக்கணும், பேரம் பேத்திக்கு கொடுக்கணும்னு தனித்தனியா இருக்கணும். எல்லாம் வச்சிருங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. ஆமா, நல்லா அது என் கதை மாதிரியே இருக்கு, நான் அனுபவப்பட்டது. நகை சேர்க்கல, 2 பையனுக்கு வீடு சேர்த்து கொடுத்துட்டேன், ஆளுக்கு ஒரு வீடு சேர்த்து கொடுத்துட்டேன். அவங்க 2 பேரும் நல்லா பாத்துக்கிறாங்க, 2 பசங்க தான் நல்லா பாத்துக்கிறாங்க. எனக்கு மாசம் 5000 சாப்பாடு வைத்தியம் எல்லாமே அவங்க. எனக்கு கை செலவுக்கு கோயில் குளம். இப்போ 25 வருஷம் கழிச்சு, எங்கள் வீட்டுக்காரு இறந்து 10 வருஷம் ஆச்சு. நான் தேட்டருக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு செல்லில் ராதிகாவை பார்க்கவும் வரணும், நம்ம கதை மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து எல்லாமே இப்போ சின்ன பையன் மருமக பேத்தியோட வந்திருக்கு. இப்போ கூட்டி போடான்னு நேற்று சொன்னேன். அவன் நேற்று உடனே டிக்கெட் போட்டு, அம்மா ஆசைப்பட்டு எதுவும் கேட்டதில்லை, நேற்றே டிக்கெட் போட்டு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா போறேன். இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, நல்லா இருந்துச்சு. ஆமா ஆமா கண்டிப்பா 2 பையங்களுமே அம்மா பாப்பா அதிகம், நல்லா இருந்துச்சு. அந்த பிள்ளைங்க வந்து பெற்றவங்களை பார்த்துக்கறணும் அந்த மாதிரி சொல்றது நல்லா இருந்துச்சு. நல்லா சென்டிமெண்டாகவும் இருந்துச்சு, காமெடியாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. ராதிகா மேம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பர். லேடிஸ்க்கு நிறைய மோட்டிவேஷனல் எப்படி இருக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக பெண்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், தேட்டரில் வந்து பார்க்கணும்.
நல்ல படம். இதுக்கப்புறமாவது கையில சேமிப்புன்னு வச்சுக்கணும். சேமிப்போட முக்கியத்துவம் ஏமாறக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா பணம் தான் எல்லாம். சொல்லுது சொல்லுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு படம். உங்க அத்தை ஸ்ட்ரிக்டா இல்ல அப்படிலாம் இல்ல, ஜாலியா தான் இருப்பாங்க. ஃப்ரெண்டு தான். ரெண்டு அண்ணன் பொண்ணு, ரெண்டு மருமகளும் ஃப்ரெண்டு மாதிரி. எனக்கு என்னைய மாமியார் மாதிரி. 3 பேருமே எங்கே போனாலும் 3 பேரும் போவோம். ஒரு கோயிலுக்கு போறோம், இந்த தேட்டருக்கு மருமகளோட தான் வந்திருக்கேன். எங்கே போனாலும் 3 பேரும் போவோம். ஃப்ரெண்டு மாதிரி தான் நாங்க 3 பேரும். மாமியார் மருமகன்னு யாருக்கும் தெரியாது, எங்க தெருவிலே தெரியாது. சொந்தக்காரங்களான்னு கூட நேற்று யாரை அந்த அம்மா உங்களுக்கு சொந்தமா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல சொந்தம் இல்ல, எங்க அத்தை. ரொம்ப நன்றி. நல்ல படம். கண்டிப்பா எல்லாரும் நல்லா வந்து ஃபேமிலியா வந்து நேத்து பாருங்க. சும்மா நல்ல மத்தியானம் படம். உட்காந்து ராதிகா மேம் செம்மையா இந்த படம் நடிச்சிருக்காங்க. பார்க்கணும். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு படம், சூப்பரா இருக்கு. எங்க அண்ணமே மீனாட்சிபுரத்துல இருந்து வந்திருக்கான். செல்லூர் தான், செல்லூர். அண்ணமே படத்தை பார்க்க வந்திருக்கேன். இன்னும் போய் பார்க்கணும் இனிமேதான். ஏற்கனவே உங்க இதுல இன்னைக்கு ஓபனிங் சொன்னீங்க, அன்னைக்கு வர முடியல, இன்னைக்கு வந்திருக்கோம். ரெண்டாவது தடவை வந்திருக்கு. எப்படி பெருமையா இருக்கு? பெருமையா ரொம்ப சந்தோஷம்ப்பா. படம் பார்க்க எப்படி வந்தீங்க? எதனால எதை பார்த்து வந்தீங்க படத்துக்கு? இந்த அண்ணமே பார்க்கணும்னு தான் அதை டைரக்ட் பண்ணிருக்காங்க. கூட பிறந்த அண்ணன் இப்ப என்ன செய்யணும்? எப்படி அவங்க வீட்டுலனா எப்படி இருப்பாங்க? டைரக்டர் நல்லா அமைதியா நல்லா இருப்பாப்புல. இதே மாதிரி சினிமா படம் எடுக்க போறேன் அப்படின்னு எல்லாம் எடுக்க போறாங்க அடுத்தடுத்து. இல்ல சின்ன பிள்ளைல வந்து இப்படி படம் எடுக்க போறேன் அப்படி ஆசையோட சின்ன பிள்ளைலாம் அப்படி ஆமா இருந்துச்சு. நான் இன்ஜினியருக்குலாம் படிச்சாப்புல படம் எடுக்கிற அடுத்த பையில ஒரு படம் எடுத்துச்சு அவங்க தாங்க அண்ணே. இப்போ போய் எடுத்திருக்காங்க. நீ அடுத்து நல்லா இன்னொரு படம் அடுத்தடுத்து வரும்.